அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்ராஹிம் நபியும் ஹஜ்ஜும் எனும் தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற உள்ளேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனை எதிர்த்து அல்லாஹ் அவனையே வணங்க வேண்டும் என மக்களை நேர்வழிக்கு அளித்தமையால் நபி அவர்களை நெருப்பு குண்டத்தில் எறிந்தனர். ஆகினும் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்நெருப்பை குளிர்ச்சியாக்கி வைத்தார். பின் நபி அவர்களின் போதனைகளை கேட்டு நேர்வழி பெற்ற சாரா அம்மை அவர்களை மணந்தார். அவர்களுக்கு நீண்ட காலமாகியும் குழந்தைகள் இல்லாத காரணத்தால் சாரா அம்மை அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவ்விருவருக்கும் இஸ்மாயில் எனும் ஆண் குழந்தை பிறந்தது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க குழந்தை இஸ்மாயில் மற்றும் மனைவி ஹாஜராவை ஒரு பாலைவனத்தில் விட்டு வந்தார்கள். நபி அவர்கள் பசியால் அழுத பிள்ளைக்காக உணவு தேடி ஷஃபா மர்வா மலைக்கு இடையே 7 முறை ஓடினார்கள் ஹாஜரா அம்மை. அவர்கள் கடைசியாக பிள்ளை விட்டு சென்ற இடத்தில் நீர் ஊற்ற கண்டு வியந்து ஜம் என்ற ஹாஜரா அம்மை அவர்கள் கூற, இன்றும் வற்றாத நீரூற்றாக ஜம்சம் கிணறு காணப்படுகிறது. இந்த சம்பவத்தின் நினைவாகவே ஹஜ் உம்ராவில் இன்று ஷஃபா மர்வா மலைக்கிடையே தொங்கோட்டம் ஓடப்படுகிறது. சில காலம் சென்று இஸ்மாயில் நபி அவர்கள் சிறுவனாக இருந்த போது அவர்களை அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க அறுத்து பலியிடுமாறு கனவு கண்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தனது மகளை பலியிட முற்பட்ட போது கூறிய கத்தியை கொண்டு அறுக்க முடியாமல் போக வைத்தான் அல்லாஹ். பின் அவ்விடத்திற்கு ஒரு ஆட்டை இறக்கி அதை அறுத்து பலியிட கட்டளை இட்டான். அந்நிகழ்வை முன்னிட்டு இன்று நாம் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுக்கிறோம். அது மட்டுமன்றி இப்ராஹிம் நபி அவர்கள் கௌபத்துல்லாஹை கட்டும் போது உயரம் போதாமல் இருக்கவே ஒரு கல்லில் ஏறி கட்டினார்கள். அதனை மக்காமுல் இப்ராஹிம் என அழைக்கிறோம். இன்று அந்த கல் கௌபத்துல்லா அருகில் காணப்படுகின்றது. இவ்வாறு ஹஜ்ஜுடன் தொடர்புடைய பல அமல்கள் இப்ராஹிம் நபியின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் ஞாபகப்படுத்துவதற்காகவே காணப்படுகிறது என கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.